Hi friends, welcome to YAFT channel, yet another food and travel. இன்னைக்கு சப்பாத்தில பீட்சா பண்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீட்சானால எல்லாருக்கும் பிடிக்குங்க. அது வீட்லயே ஈஸியா, ஹெல்தியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீட்சா சாஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: ஒரு ஆனியன், 4 பூண்டு கட் பண்ணியிருக்கேன், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ 1 ஸ்பூன், ரெட் சில்லி, ஆயில் அண்ட் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பீட்சா சாஸ் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இந்த சாஸ் வந்து ஒரு டைம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ரெடி பண்ணுறேன். 4 பூண்டு சின்னதாக நறுக்கி அதை ஃப்ரை பண்ணிடுங்க ஆயிலில் நல்லா. இது வந்து கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம் எடுத்து போட்டுடலாம். இது வந்து ஒரு டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஒரு டைம் பண்ணால் ஒரு பீஸாக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இது. இந்த சாஸ் இதுக்கு சால்ட் போட்டுடுங்க. ஆனியன் சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும். ஆனியன் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 டொமேட்டோ வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். டொமேட்டோ வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடணும் ஆயிலில். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க இதை. இப்போ காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடுங்க. அது நல்லா டொமேட்டோ வந்து ஃபுல்லாக சாஃப்ட் ஆகி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இது பாருங்கள், பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி வந்து 2 ஊட்டி வச்சுருக்கேன், பெரியதொன்று சின்னதொன்று. சப்பாத்தி இது ஊட்டி வச்சுருந்தோம்ல அதை போட்டு ஹீட் பண்ணி வச்சிடலாம் 2 சைடு. ஃபுல்லாக பண்ணாதீங்க, இது சும்மா அந்த சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி ஆகும். அதுக்காக தான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் சூட் பண்ணுறேன். இது இப்போது பீட்சாக்கு தேவையானது சப்பாத்தி, அப்புறம் பட்டர், ஒரிகானோ 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பீட்சா சாஸ், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ. இது சீஸ் ஷீட் வரும்ல, அது 4 எடுத்திருக்கேன். இது சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போது பேனில் பட்டர் போட்டு நல்லா சுற்றி பட்டர் தடவி விட்டுருங்க. இப்போ பட்டர் போட்டதுக்கப்புறமா சப்பாத்தி வந்து ஒன்று வச்சுட்டு சீஸ் ஷீட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். எல்லா சைடும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு விட்டுருங்க. சீஸ் ஷீட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா சின்னது ஒரு சப்பாத்தி பண்ணியிருந்தோம்ல அதை மேலே போட்டுடலாம். இப்போது பீட்சா சாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் மேலே. இதுக்கு ஓவன் எது வேணாங்க, ஈஸ்ட்டு எது யூஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பீட்சா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது துருவன சீஸ் ஒரு லேயர் போட்டுடலாம். இதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கார்ன், அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ பன்னீர் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ மட்டும் தான் போட்டிருக்கேன் இதில். பாருங்கள், எல்லாம் ஒரு லேயர் ஃபுல்லாகவே இது போட்டு இப்போது ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன் மேலே ஃபுல்லாக தூவி விட்டுட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கு சீஸ் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சப்பாத்தி பீஸா ரெடி ஆகிடுச்சு.
ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ண சப்பாத்தி பீஸா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Subscribe to YAFT channel.